ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் நெஸ்ட் ஆஃப் நித்யா. இன்றைக்கி கிச்சன் தலைகீழாக இருக்குது. எதனால என்ன ஒரு 2 டேஸாகவே கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். மேலே ஷெல்ஃபில் இருந்ததெல்லாம் கீழே எடுத்து வைக்கிறது, கீழே இருக்கிறதெல்லாம் மேலே எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக பயங்கரமாக மெஸ்ஸி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு மீன்வேல் சமைச்சிட்டு வந்ததுனால இருக்க ரொம்ப மோசமாயிடுச்சு. சரி, கையோடு இதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்லி கவுண்டர் டாப்புக்கு வந்தாச்சு. யூஸ்வலாகவே கவுண்டர் டாப்பெல்லாம் சமைக்கும் போது க்ளீன் பண்ணுறது தான் எல்லாமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேஸ் துடைக்கிறது, பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்லாப் ஆகட்டும், பின்னாடி இருக்கிற டைல்ஸ் எல்லாமே யூஸ்வலாகவே க்ளீன் பண்ணிடுவோம். இது என்ன ஒர்க்குனா, மந்த்லி 1 or 2 டைம்ஸ் இந்த பக்கத்தில் இருக்கிற உப்பு ஜாடி ப்ளஸ் அந்த ஸ்டாண்டு, கார்னர் ஸ்டாண்டு, பக்கத்தில் இருக்கிற அந்த ஆயில் கேன்ஸு, அந்த ஆயில் பேப்பர்ஸ் சேஞ்ச் பண்ணுற வேலை இதெல்லாம் தான் நடக்கும். யூஸ்வலாகவே இந்த பேப்பர்ஸ் மட்டும் நான் ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடுவேன். ஏன்னா ஆயில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால அந்த பேப்பர் நிறைய அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நான் அப்பப்போ மாற்றிடுவேன். அதுக்கு நான் இந்த வால்பேப்பரோட பேக் சைட் கவர் யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல வால்பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வர நிறைய ஷீட்ஸ் வரும், ஒயிட் ஷீட் வீசிடுவேன். இப்போ இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இது நல்லா ஆயில் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு கார்னர் ஆஃப் சைடு முடிச்சுட்டு அடுத்த சைடுக்கு வந்தாச்சு. இந்த பானை ரொம்ப நாளாகவே கிச்சனில் இருக்குது. இப்போ அந்த கிளைமேட் நல்லா இல்லாதனால பானையில் தண்ணி ஊற்றி வைக்கிறது இல்லை. பட் இதை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற்றி வைக்கணும். என்ன கிளைமேட்டாக இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் பானை தண்ணி குடிக்கிறதுக்கு தான் விரும்புவார். ஸோ இன்றைக்கி முடிச்சுட்டு அந்த பானையும் தண்ணி ஃபில் பண்ணி வச்சிடலாம். ஆனால் இந்த பானை இன்னும் நல்லா செட் ஆகலை. இன்னுமே தண்ணி கொஞ்சம் வெளியே ட்ராப் ஆகிட்டே தான் இருக்குது. அது இன்னும் ஒரு 2-3 months போக போக அப்படி ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். கிச்சனில் என்றைக்குமே கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இருக்க இதெல்லாம் சோப் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணும்போது கிச்சன் டவலே யூஸ் பண்ண வேண்டாம். எப்படி என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அது வேறு வேறையாக தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மைக்ரோ ஃபைபர் துணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சோப் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம துடைக்கும் போது வலிச்சு நல்லா க்ளீனாக வந்துடும். சம்டைம்ஸ் நார்மல் துணியோ இல்லை கிச்சன் டவலையே திருப்பி நம்ம யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த சோப் வாட்டர் லைன்ஸ் அதெல்லாமே நம்ம மைன்யூட்டாக நோட் பண்ணோன்னா தெரியும், வரி வரியாக நல்லா விழுந்திருக்கும். அதெல்லாம் வேண்டாம்னா இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் துணி வச்சு க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். அது நம்ம பார்க்கும் போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி இந்த ஸ்டாண்டு, அந்த ட்ரே எல்லாம் க்ளீன் பண்ணும்போது சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணாலுமே கடைசியாக ஒரு டைம் நல்ல தண்ணியில் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க துரு வராமல் இருக்கும். நிறைய இது பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்டாண்டெல்லாம் துரு பிடிச்சி போயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல தண்ணியில் அந்த கேஸ் ஸ்டாண்டை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சி வச்சுக்கலாம். அப்படி புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக ஓரளவுக்கு ஒர்க் முடிச்சாச்சு. இது ஒரு பார்ட்டு தான், இனி இருக்குது. இது ஒரு லாங் வீடியோவாக போட முடியாதனால இது இப்படி ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்தடுத்து வரும். கிச்சன் பார்ட் 2ல் பார்க்கலாம். பாய்.